So good morning students. Today we will see the current affairs analysis dated from 1st and 2nd June 2021. First news எடுத்துக்கிட்டனா time to define limits of sedition. So recently Andhra Pradesh government ரெண்டு டிவி சேனல்ஸ் மேலே கேசஸ் போட்டிருந்தாங்க செடிஷன் சார்ஜஸ். ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ தேவர் லைக் பேண்ட் அவங்க மேலே செடிஷன் சார்ஜஸ் போட்டதுனால அந்த கேஸஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செடிஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் டிஃபைன் த லிமிட்ஸ் ஆஃப் செடிஷன் அப்படின்றது கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து COVID-19 பேண்டமிக்கில் சில அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீடியாஸ் வந்து பண்ணக்கூடாது, ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்பும்போது ஸோ இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்றனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 19 வி பீப்புள் நோ தட் மீடியாவுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸோட ரூலிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் செடிஷன்ஸ் அப்படின்றது ஒரு பர்சன் வந்து அவங்களோட தேவைகளை ட்விட்டரில் போடுறதுனாலையோ இல்லைன்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்புகளை சொல்கிறதுனால இட் இஸ் நாட் செடிஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செடிஷன்ஸ் கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட, இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் டிஃபைன்ஸ் த லிமிட்ஸ் ஆஃப் செடிஷன், ஸோ தேச துரோகம் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் நீங்கள் தேச துரோகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றத கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் ஆர்டிகிள் செக்ஷன் 124A அப்புறம் 153A தென் 505 IPC வந்து செடிஷன்ஸை பற்றி சொல்லுது. மெயின்லி 153A என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரிலீஜியன், ரேஸ், கர்ஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் இஸ் கிரியேட்டிங் சம் லைக் அவதூறுகளை பரப்புகிறாங்க, இல்லைனா கிரியேட்டிங் லைக் ப்ராப்ளம், அந்த லைக் ஹார்மோனிக்கு எதிராக ஏதாச்சும் களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா 153A மூலமாக செடிஷன் சார்ஜஸ் ஃபைல் பண்ணுவாங்க. தென் IPC செக்ஷன் 505 வந்து பப்ளிகேஷன் சர்க்குலேஷன் ஆஃப் கண்டென்ட் அகெயின்ஸ்ட் தி குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் இட் வில் கிரியேட் சம் லைக் என்ன சொல்கிறது ஒரு கலவரத்தை உருவாக்குறது காரணமாக இருக்குன்னா IPC செக்ஷன் 505 மீடியாவில் பரப்புனாலும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா. ஸோ 124A என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பு, தட் இஸ் ஈக்குவலன் டு தட் இஸ் த கரெக்ட் செடிஷன் சார்ஜஸ். மற்றதெல்லாம் செடிஷன் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு 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 வெறுப்புணர்வை உருவாக்குறது பீப்புளுக்கு எதிராக. ஸோ ஆக்சுவல் செடிஷன் வந்து கவர்மெண்ட்டோட லாவை வந்து எதிராக டிஸ்லாயல்ட்டி அண்ட் தென் எனிமிட்டியை உருவாக்குறது. ஸோ எக்ஸாம்பிள் ஸோ ரிலீஜியஸ் டெரரிசம், தென் செசஷனிஸ்ட் மூமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாமே தேச துரோகம். சரியா? ஸோ இனவாதங்களை உருவாக்குறது இதெல்லாமே தேச துரோகம் அப்படின்ற கேட்டகரி. செடிஷன் 124Aல அதான் சொல்லப்பட்டிருக்கு. பனிஷ்மெண்ட் எடுத்துன்னா 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும் அண்ட் தென் ஃபைன்ஸ் கேன் பி கலெக்டட். நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இவங்க யாராவது இந்த சார்ஜஸில் போயிட்டாங்க அப்படின்னா எந்த கவர்மெண்ட் ஜாபுக்கும் அவங்க வந்து போக முடியாது. தென் பாஸ்போர்ட்ஸ் வந்து லைக் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். தே ஹாவ் டு லிவ் வித்தவுட் பாஸ்போர்ட். ஸோ 124 மெயின்லி வந்து ஆன்டி நேஷ்னல் செஷனிஸ்ட் டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸுக்கு எதிராக. அப்போது 124Aல இட்ஸ் அ வே ஆஃப் சப்ரஸிங் அப்படின்றது சொல்கிறாங்க. ஹிப்போக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டோட ரூல்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் செடிஷன் சார்ஜஸ் வரும். கவர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு டெமோக்ரட்டிசேஷன் இருக்காது அப்படின்றத வே ஃபார்வர்டில் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் வந்து செக்ஷன் 304B ஆஃப் IPC. ஸோ டவுரி டெத்தை பற்றி அதுக்கு டெஃபினிஷனை வந்து லைக் நேரோவிலேருந்து ப்ராடராக மாற்றிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். வி ஹேவிங் டவுரி டெத் அப்படின்னா 304 செக்ஷன், அதே மாதிரி 498A இருக்குது நமக்கு டவுரி ரிலேட்டட் கேசஸ். அண்ட் தென் டவுரி லைக் ப்ராகிபிஷன் ஆஃப் டவுரி கேஸ் லைக் லாவும் நமக்கு இருக்குது. 304B IPC என்ன சொல்லுது அப்படின்னா டவுரி ரிலேட்டட் டெத்தை பற்றி சொல்லுது. ஸோ விச் மீன்ஸ் ஹஸ்பண்ட்னாலேயோ இல்லைன்னா ஹஸ்பண்டோட வீட்டார்கள் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கு 7 years வரைக்கும் பிஃபோர் த மேரேஜ், அந்த டைம் பீரியடில் மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி, மேரேஜ் ஆகி 7 yearsக்குள்ளாடி ஒரு லேடி இறந்து போகிறாங்க அப்படின்னா
பாடி இன்ஜுரியாக பேர்ன் ஆயிருந்தால் ஸோ டவுரி ரிலேட்டட் கேசஸில் அவங்கள வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்ட்டி இன்னசென்ஸாக இருக்காங்க அப்படின்னா விடுதலை பண்ணுவாங்க, இல்லைன்னா தே வில் பி சார்ஜ் அண்டர் 304B. இது வந்து டவுரி டெத்துக்கு. 498A என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வரக்கூடிய எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், சூசைடல் தாட்ஸை உருவாக்குறது, அது மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது 498A கேட்டகரியில் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 304Bயில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி சூன் பிஃபோர் த டெத் அப்படின்ற வேர்ட் இருந்துச்சு. இப்போ இமீடியட்லி பிஃபோர் அப்படின்னா ஹராஸ்மெண்ட்ஸ் இமீடியட்லி பிஃபோர் த டெத். இப்போது பேர்னிங் பண்ணலை, இல்லைன்னா இன்ஜுரிஸ் உருவாக்கலை, ஆனால் செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எமோஷ்னல் ஹராஸ்மெண்ட், டவுரி ரிலேட்டட், ஸோ அதுவும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போது எமோஷ்னல் அண்ட் தென் இமீடியட்லி பிஃபோர் டெத்துக்கு முன்னாடி ஹராஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றதும் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போது. ஸோ தட்ஸ் வை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க டவுரி டெத்தை பொறுத்த வரைக்கும் ஹோமிசைட்ஸ், தட் இஸ் ஹியூமன்ஸ் வந்து இன்னொரு ஹியூமனை கொல்றது, அதில் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஹியூமன் டெத், ஹியூமன் காசஸ் டெத் 40% 50% வந்து டவுரி டெத்தாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 2019 மட்டும் 7115 கேசஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி செக்ஷன் 304B. தென் 498 நான் உங்களுக்கு சொன்னேன் க்ரூவாலிட்டி பை ஹஸ்பண்ட், ஸோ டார்ச்சர் பண்ணுறது, ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் எமோஷ்னலாக லைக் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 498Aல வரும். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் தென் வி ஹேவிங் டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட். இதை சார்ஜஸ் பண்ணக்கூடிய 304Bயும் 498Aயும். சரியா? ஸோ டவுரின்றதுக்கு டெஃபினேஷன் யூ பீப்புள் நோ நீட் டு எக்ஸ்பிளைன். தென் தேர்ட் வந்து ஹார்டிகல்ச்சர் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கார்டன் கிராப்ஸு, ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் ஹார்டிகல்ச்சர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாக்களில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரூட்ஸ் கல்டிவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 12 ஹார்டிகல்ச்சர் கிளஸ்டர்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு லைக் சம் பார்க் ஸ்கீமில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுட் ப்ராசஸிங், மேனுஃபேக்சரிங், மெகா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், மெகா ஃபுட் பார்க் வந்து உருவாக்குறது. ஸோ அதன் மூலமாக லைக் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, லைக் விவசாயிகளுக்கு கிராப்ஸ் வந்து டபுள் ஆகும், அப்புறம் ஈல்டு அதிகப்படுத்த முடியும். லைக் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா மேங்கோ, பனானா, பொமக்ரேனேட், சப்போட்டா இதெல்லாமே வந்து இந்தியாவில் அதிகமாக விளையுது. வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் 12% நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து விளைவிக்கிறதுல நம்மவும் டாப்பில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட்லி கூட மே மந்தில் இது நான் கவர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ். ஸோ 2250 crore இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க மிஷன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்கீம். இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கிட்டத்தட்ட மஷ்ரூம்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸ், அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், கோகோனட், கேஷ்யூஸ், கொக்காயம், பேம்பூ இதெல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. அது எவ்ரி இயர் எண்ட் ஆஃப் மே வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். WHO ப்ரோக்ராம் இது. 2021 தீம் என்னென்னா கமிட் டு குவிட் லைக் ஸ்மோக்கிங். ஸோ அதான். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 2019 வி பேண்ட் சிகரெட்ஸ், அப்புறம் ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் பேன் பண்ணோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.3 மில்லியன் டெத் வந்து இருக்குது டொபாக்கோனால் இது வரைக்கும். அண்ட் தென் 3500 deaths per day. ஸோ எவ்ரி இயர் இட்ஸ் ஹேப்பனிங் 1.3 அண்ட் தென் 3500 death வந்து பெர் டே நடக்குது அப்படின்றாங்க. லங்ஸ் ப்ராப்ளம் இப்போ COVID-19னால் அது இன்னும் ரிஸ்க் அதிகப்படுத்துது ஸ்மோக்கிங் பீப்புளுக்கு. தென் இதோட லாஸ் எடுத்துக்கினா எக்கனாமிக்கல் லாஸ் 1.77 lakh crore, தட் இஸ் 1% ஆஃப் GDP. சரியா? ஒரு இயரோட லாஸ் நமக்கு. தென் இந்தியா என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம்னா WHO ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வி ஹேவிங் எ செப்பரேட் லா 2003. ஸோ அது என்ன அப்படின்னா சிகரெட்ஸில் வந்து லைக் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற, அப்புறம் பிக்சர்ஸ் போடுவாங்க, பிக்டோகிராஃப். அதன் மூலமாக இது எவ்வளோ தீமை விளைவிக்கும் அப்படின்ற, அது சிகரெட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது பீடிஸ், செரூட்ஸ்,
பைப், டொபாக்கோ இதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் தென் வி ஹேவிங் M-Session ப்ரோக்ராம் அப்படின்னா மொபைல்ஸில் மெசேஜ் அனுப்புறது. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டொபாக்கோ கன்சம்ஷன் 2009-10 எடுக்கும்போது அதே மாதிரி 2016 கம்பேர் பண்ணுவோம் 34.6% 2009-10. அதே இது டிக்ளைன் டு 28.6% 2016-17. ஸோ தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் 6% அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் வி ஹேவிங் த டார்கெட் ஆஃப் 2025க்கு 30% அதை குறைக்கணும் அப்படின்ற டார்கெட்டும் வச்சுருக்கோம். WHOட ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ இட் வாஸ் பாஸ்ட் இன் தி WHO அசம்பிளி. ஸோ வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் பாஸ் பண்ணப்பட்ட 2003 அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 2005. வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக டொபாக்கோ கன்சியூமர்ஸை தடுக்கிறதுக்கு அதோட ப்ரைஸ் அதிகப்படுத்துறது, அப்புறம் வார்னிங்ஸ் அதிகமாக, பிக்டோகிராஃபிக், தென் 100% ஸ்மோக் ஃப்ரீ பப்ளிக் பிளேசஸை உருவாக்குறது, அந்த பேன் ஆன் டொபாக்கோ மார்க்கெட்டிங் அதை பிரபலப்படுத்துறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதை தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபியரன்ஸ் இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ், அப்புறம் ஸ்மோக்கர்ஸை வந்து பப்ளிக் பிளேசஸில் பேன் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த FCTC. சரியா? தென் ஃபிஃப்த் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் வஜ்ரா கவுச் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். இப்போ PPE கிட், மாஸ்க், N95 மாஸ்க் எல்லாமே இப்போது யூஸ் பண்ணப்பட்டதை வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமாக வந்து அதை வைரஸை வந்து கொல்றதுக்கான விஷயம் பண்ணியிருக்காங்க. DRDO ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க இது. ஸோ அண்டர் தி நிதி பிரயாஸ் ஸ்கீம் அந்த ப்ரோக்ராம் மூலமாக இதை பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். நிதி பிரயாஸ் அப்படின்ற நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் டெவலப்பிங், ஹார்னஸிங் இனோவேஷன், ப்ரொமோட்டிங், ஆக்சிலரேட்டிங் யங் அண்ட் ஆஸ்பைரிங் இனோவேட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மூலம் உருவாக்கப்பட்டது. வஜ்ரா அப்படின்றத கண்டுபிடிச்சது வந்து DRDO. இப்போ இதன் மூலமாக இதை வந்து இந்தியாவுக்கு நிறைய தேவை இருக்கு இல்லையா, ஸோ அது கொண்டு வராங்க. இட் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் தி பயோமெடிக்கல் வேஸ்ட்டஸை வந்து குறைக்கிறது, கம்மி பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், பிரயாஸ் ஸ்கீமை நிதி பிரயாஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், ஸோ நிறைய ப்ரோட்டோடைப்ஸை உருவாக்குறது, புதிய கண்டுபிடிப்புகள், யங் மைண்ட்ஸ் வந்து உருவாக்குறது வந்து டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஆம்பி டேக் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, தட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக ஒரு USB மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இது. இட்ஸ் லைக் பென்ட்ரைவ் மாடலில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஏரியாவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ யூ கேன் வாட்ச் இட் ஃப்ரம் எவ்ரிவேர். இப்போ வேக்சின்ஸ் நமக்கு மினிமம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி கோல்டு செயின் ஸ்டோரேஜ் ப்ராசஸில் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா வெஜிடபிள், ஃப்ரூட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றப்போ ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அப்படி அந்த டெம்பரேச்சர் கிராஸ் ஆகும்போது இட் வில் கிவ் இன்டிமேஷன், நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேக்சின் ஸ்டோரேஜை வேக்சின்ஸ் வீணாகிறத தடுக்க முடியும், ப்ளஸ் பாடி ஆர்கன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி கோல்டு செயின் ஸ்டோரேஜில் நீங்கள் பதப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்லி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மானிட்டரிங் டிவைஸ் இது. ஸோ அது மட்டும் இல்லை, அதோட லைக் டெம்பரேச்சர் எப்படியெல்லாம் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது அதுக்கான டேட்டாவை வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட 90 days வரைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜில் இது ஒர்க் பண்ணக்கூடியது. அண்ட் தென் இதை நீங்கள் எடுத்து கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படியெல்லாம் மெயின்டைன் ஆச்சு அப்படின்றது அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இது சிங்கப்பூர், ஹாங்காங், அயர்லாந்து, சைனா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து இது வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோம் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக. ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸ் வந்து நானோ யூரியா லிக்விட். ஸோ யூரியாவை பொறுத்த வரைக்கும் we know that 50 kg 100 kg பேக்ஸ், மெயின்லி 50 kg பேக்ஸ். ஸோ இந்த 50 kg பேக்ஸில் வரக்கூடிய யூரியா வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா நானோ லிக்விட் யூரியா, ஸோ இட்ஸ் ஈக்குவலன் டு பேக் 50 kg பேக்கானது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அதே அளவு 500 ml பாட்டிலில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. 40,000 மைக்ரோகிராம்
சாரி மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆஃப் நைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது, ஈக்குவலன்ட் டு தட் பேக். சேம் அதே மாதிரி எஃபிஷியன்சி வந்து நார்மல் யூரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேலே போடக்கூடியது. ஸோ இட் வில் பி கன்வெர்டட் டு நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, நைட்ரோபாக்டர் எல்லாமே அதை கன்வெர்ட் பண்ணோம் நமக்கு தெரியும். ஸோ நைட்ரஜனை அது தாவரங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து 30% 40% தான் கன்வென்ஷனல் யூரியா வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அதே இது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் லைக் லிக்விட் நானோ யூரியா லிக்விட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% வந்து எஃபிகசி இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. இது வரைக்கும் 11,000 ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைஸ், வீட் போன்ற 94 க்ராப்ஸில் டெஸ்ட் பண்ணதில் இட்ஸ் கிவிங் குட் ஈல்டு, ரைஸ் அதிகமாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் 8th வந்து ரீஸ்ட்ரக்சரிங் தி ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைக் scheduled banks, mainly commercial banks, corporate public sector banks-ஆக இருக்கட்டும் இல்லைனா ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் 1 இயருக்கானது. அந்த கிரெடிட்டில் they have to give 40% a loan to a priority sector like education, agriculture etc. அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே 18% நம்ம ஒதுக்கியிருக்காங்க. ஸோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் 3,09,50,000 205 crore ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுட்டு வருது பெர் இயருக்கு. சரியா, ப்ரையாரிட்டி செக்டாரில் சோஷியல் டெவலப்மெண்ட் கேட்டகரியில். ஸோ அதில் வந்து இப்போது COVID-19 ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி புவர் இன் இந்தியா. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கும் இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தேட்ஸ் ஆல். ஸோ ஆல்ரெடி நமக்கு இது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் உங்களுக்கு நான் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நோ நீட் டு எக்ஸ்பிளைன் மோர். சரியா. தென் 9th வந்து PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். PM கேர் ஃபண்ட் வி நோ தேட். ஸோ பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் சேர்மன்ஷிப்பில் அவருக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த PM கேர் ஃபண்ட். ஸோ நிறைய டொனேஷன்ஸ் பப்ளிக்கிட்டேருந்து கேதர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து இப்போது 10 lakh பேரண்ட்ஸ் இழந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 477 சில்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். 577 சில்ட்ரன்ஸுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் லீகல் கார்டியன் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 10 lakh ப்ளஸ் எஜுகேஷ்னல் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கும். பிகாஸ் ஆர்ஃபன்ஸாக இருக்கும்போது சைல்ட் டிராஃபிக்கிங் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 18 years வரைக்கும் அந்த ஏஜ் வரைக்கும் தே வில் கெட் த சைஃபன். அண்ட் 23 ஏஜில் அவங்க ஒன் டைமாக அதை எடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் அவங்களுக்கு அட்மிஷன், அப்புறம் எஜுகேஷன் லோன், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஹையர் எஜுகேஷன் எக்ஸெட்ரா. PM கேர்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தென் பால் ஸ்வராஜ் ஸ்கீம் என்னென்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து இதை உருவாக்குனாங்க. எந்தெந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து COVID-19 பாதிக்கப்படுறாங்க, டிராஃபிக்கிங் எக்ஸெட்ரா. ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக சில்ட்ரன்ஸோட ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணப்படுது, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணப்படுது அப்படின்றத ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. தட்ஸ் ஆல். தென் 10th வந்து பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட். பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்தியாவில் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் அது ஆல்ரெடி 2020 லான்ச் பண்ண. கிட்டத்தட்ட 101 ஐட்டம்ஸ் வந்து நெகட்டிவ் லிஸ்ட். நெகட்டிவ் லிஸ்ட்னால் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாது வெளியிலேருந்து, இந்தியாவில் தான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும். அப்படின்னா உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தணும். செகண்ட் பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட 108 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணணும், வெளியிலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2021 டிசம்பர்லேருந்து 25 வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கும். ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்ஸாக இருக்கட்டும், ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், டேங்க் இன்ஜின்ஸ், மீடியம் ரேடார் ஃபார் மவுண்டன்ஸ், அப்புறம் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, இந்தியன் இண்டிஜினஸ் மேடு தான் வாங்கணும் அப்படி. ஸோ இது வந்து மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் அண்ட் தென் ரிசர்ச் அதிகப்படுத்தும். ஆம்னேஷனோட ரிசர்ச் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக இல்லைனா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ இட் வில் பூஸ்ட் தி டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் இந்தியா.
தென் வேறு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ் காரிடார்ஸ் உருவாக்கியிருக்காங்க, அது தமிழ்நாடு அண்ட் தென் உத்தரப்பிரதேஷில். அண்ட் தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49%லேருந்து 74% ஆட்டோமேட்டிக் ரூட், அந்த 75%க்கு மேலே கவர்மெண்ட் ரூட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக, இது வரைக்கும் கிடையாது, லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச், அதன் மூலமாக ப்ரோட்டோடைப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யங் மைண்ட்ஸ் இல்லைன்னா people who are coming with a new idea, so they can create a prototype, like அதுக்கு வந்து லேப்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் ஆல். தென் 11th வந்து BIS-SDO, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டெவலப்பிங் ஆர்கனைசேஷன். ஸோ ஒன் நேஷனுக்கான ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் மிஷன், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போது ISO ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ISI முத்திரைகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ ஹால்மார்க் தங்கங்களுக்கு வந்து 916 KD ஹால்மார்க் முத்திரை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வருது இல்லையா. ஸோ இப்போது ISO சர்டிஃபிகேஷன் இருக்குது, ISI சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் முதல் தடவை இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ரயில்வேவோட ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 years வேலிடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரினியூ பண்ணிக்கணும் இதை. So they can produce a product all over India with a single certification. So recognition இருக்கும். It will boost தனித்தனியாக போய் சர்டிஃபிகேஷன் வாங்குறது ஸோ தடுக்கும். அது மாதிரி BIS கேர் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய ஹால்மார்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ISI மார்க்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அது உண்மையானதா இல்லை போலியானதா அப்படின்றத செக் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அப்புறம் COVID-19 ஸ்டாண்டர்ட்ஸ், COVID-19ல் கொடுக்கக்கூடிய N95 மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், ஐ ப்ரொடெக்டர்ஸ், அப்புறம் PPE கிட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட் அப்படின்றது செக் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன், இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் தான், குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அதில் நிறைய டூப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறது தான் இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. தென் 12th வந்து வேர்ல்டு மில்க் டே, June 1st நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டேரிங். ஸோ அப்புறம் கோபால ரத்னா அவார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோபாலா ஆப், இந்த கோபாலா ஆப் அப்படின்றது செமன் டைரி லைக் இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக செமன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் செமினைசேஷன் ஸ்கீம். ஸோ அது வந்து உமாங் ஆப் மூலமாக தெரியும். உமாங் ஆப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ், ஆதார், பென்ஷன், பாஸ் எல்லாம், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், க்ராப் இன்சூரன்ஸ், EPFO இதெல்லாமே வந்து டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே ஒரு சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். அதுதான் உமாங். அதில் இப்போ கோபாலா ஸ்கீமே ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்பை ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா செமன்ஸோட அவைலபிலிட்டி, ஸோ அதை தெரிஞ்சுக்க முடியும். ப்ரீடிங் கேட்டகரி, மேனேஜிங் லிவ் ஸ்டாக், அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி ப்ரீடிங் சர்வீசஸ் எங்கெல்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி கோபாலா ரத்னா அவார்ட்ஸ் வந்து கேட்டில் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு, ஸோ பர்ஃபெக்டாக பெஸ்ட் டைரி ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் டெக்னீஷியன்ஸுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் பெஸ்ட் டைரி அண்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் கம்பெனிஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அதர் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் டைரி டெவலப்மெண்ட் 2022. ஸோ அப்புறம் நேஷ்னல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ரோக்ராம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆதார் ப்ரொவைட் பண்ணாங்க, ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், அதுவும் இண்டிஜினியஸ் ப்ரீட் அதிகப்படுத்துறதுக்கான தான் ஸ்கீம் தான் இது. ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன், வி பீப்புள் நோ தட் வர்கீஸ் குரியன் மூலமாக இந்தியா ஃபுல்லாக மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும், அது மூலமாக கோஆப்ரேட்டிவ். ஸோ இதெல்லாமே நமக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கோ த்ரூ த நோட்ஸ். தென் 30th வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர் ரிப்போர்ட். ஸோ
நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மெயின்லி கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி, லேண்ட் டிகிரடேஷன் டார்கெட் பண்ணக்கூடியது தான் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன். இந்த சென்ஸ் இப்போது லைக் ஒரு லைக் காடு லைக் இயற்கையை ரொம்ப என்டேஞ்சர் பண்ணாமல், இல்லைன்னா ரொம்ப சஸ்டைனபிள் லைக் கேட்டகரியில் யூஸ் பண்ணுறது, சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் கேட்டகரி. ஸோ பீப்புள் நேச்சர் கூட கான்ஃப்ளிக்டை உருவாக்காமல் பீப்புள் நேச்சர் வந்து ஹார்மோனியாக சர்வே பண்ணுறது மாதிரி ரெண்டுமே. ஸோ விச் மீன்ஸ் டிசாஸ்டர் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது, கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது, பயோடைவர்சிட்டி லாஸை தடுக்கிறது, அதன் மூலமாக ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி வந்து அவைலபிலிட்டி அதிகப்படுத்த முடியும். அதான் இது மெயின். இது என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வென் வி லைக் கிளைமேட் சேஞ்சை நம்ம தடுக்கிறோம், பயோடைவர்சிட்டி லாஸை தடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கா, பாவர்ட்டி எரடிகேஷன் பண்ண முடியும், வாட்டர் ஸ்கேர்சிட்டியை தடுக்க முடியும். If people can see here, nature-based solution can build resilience to multiple climate hazards. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து தடுக்கிறதுக்கு we have to மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா சூப்பர் ஃபயர்ஸை தடுக்க முடியும். அது மாதிரி ஃப்ளட்டிங்கை தடுக்கிறதுக்கு வெட்லேண்ட்ஸ் நிறைய இருக்கணும், வெட்லேண்ட்ஸ் அழிக்காமல் இருக்கிறது. ஸோ ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி உருவாக்குறது, அர்பன் ஃப்ளட்டிங்கை தடுக்கிறதுக்கு ஸ்பேசஸ் வந்து உருவாக்குறது, அர்பன் ஹீட்டை தடுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் கவரை, க்ரீன் ஸ்பேசஸை உருவாக்குறது, அப்படின்னா மரங்கள் அதிகமாக உருவாக்குறது. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். ஆர்டிஃபிஷியலாக போகாமல் எரோஷனை தடுக்கிறதுக்கு லைக் பேரிகேட்ஸ் உருவாக்குறது. ஸோ தேட்ஸ் ஆல், பேரியர்ஸை உருவாக்குறது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னா வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸ்டி ஆஃப் 133 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குளோபல் ஜிடிபியில் 0.10%. ஸோ அது இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுது அப்படின்ற சொல்லுங்கள். அமெரிக்கா, சைனா போன்ற கண்ட்ரிஸ் அதிகமாக பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் டு பி மேட். 536 பில்லியன் பை 2050 பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 14th ஒன், சைல்டு லேபர் இன் இந்தியா. மெயின்லி நமக்கு தெரியும் லைக் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஹியூஜ் சைல்டு லேபர் ப்ராப்ளம். இப்போ COVID-19 டைம் பீரியடில் நிறைய சில்ட்ரன் ஸ்கூல் ஆக்சஸ் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸுக்கு ஜாப் கிடையாது. தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஜாப். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் சைல்டு லேபர்ஸ் இவ்வளோ வருஷம் நம்ம லைக் அதை எராடிகேட் பண்ணுற எடுத்த மெஷர்ஸ் எல்லாமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்னால திருப்பியும் வந்து லைக் சைல்டு லேபர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2011 சென்சஸ் அடிப்படையில் 10.1 மில்லியன் ஒர்க்கிங் சில்ட்ரன் 5 to 14 இயர்ஸில் இருக்காங்க. அது மாதிரி லைக் 26% வந்து கல்டிவேட்டர்ஸாக இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் லேபர்ஸாக 32.9% இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது அவங்களோட எஜுகேஷனில் பாதிக்கும். ப்ளஸ் இவங்க சின்ன வயசுகளில் வேலைக்கு போகிறதுனால டிசீசஸ் அதிகமாக, லங் டிசீசஸ், ஐசைட்ஸ், டிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹராஸ்மெண்ட்ஸ், எஜுகேஷன் கிடைக்காது, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நடக்கிறதுனால. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகிள் 23. ஸோ ஃபோர்ஸ்ட் லேபர்ஸை ப்ராஹிபிட் பண்ணுறது. 24 வந்து சைல்டு லேபர்ஸை தடுக்கிறதுக்கு 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறது தடுக்கிறது. வி ஹேவிங் எ லா. அண்ட் தென் 39 வி நோ தட். அப்புறம் சைல்டு லேபர் ஆக்ட், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அப்புறம் 2016 அதை லைக் சேஞ்ச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 2005 மன்ரேகா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதன் மூலமாக பேரண்ட்ஸுக்கு வந்து ஜாப் அலோகேஷன்ஸ் கிடச்சிச்சு. அதில் 18 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அவங்கள தான் அலோவ் பண்ணுறோம், அடல்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுறோம். அதன் மூலமாக பேரண்ட்ஸுக்கு லைவ்லிஹுட் இருக்கிறதுனால ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் சில்ட்ரன்ஸ் வேர் அவைல்டு வித் எஜுகேஷன்ஸ். தென் ரைட் டு எஜுகேஷன் 2009 ஆக்ட் மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷனில் சைல்டு லேபர்ஸை வந்து தடுக்கிற ரீசன்ட்லி சைன்ட் 138 அண்ட் தென் 182 கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஸ்டாப்பிங் தி சைல்டு லேபர் இன் இந்தியா. நம்மளை லைக் சைல்டு லேபர்ஸை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குது.
இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இப்போது கோவிட்-19னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ லைக் காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேக்டர்ஸ், சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைக் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அது மாதிரி மைக்ரேஷன்ஸ் இஷ்யூஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மைக்ரேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். அது மாதிரி இப்போது கோவிட்-19ல் பேரண்ட்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு லீவ் தேர் ஜாப்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சில்ட்ரன்ஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ தே ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க். அப்புறம் த்ரெட் டு நேஷ்னல் எக்கானமி. இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து படிக்கலை, தே ஆர் கோயிங் ஃபார் ஜாப் அப்படின்றப்போ லைக் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமாக இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. சைல்ட் லேபர் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் அதிகம், சின்ன சின்ன இடங்களில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது, டெத் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பியும் அவங்க வந்து பாவர்ட்டி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். லிங்கேஜஸ் சைல்ட் டிராஃபிக்கிங். ஸோ சில்ட்ரன்ஸ் லேபராக இருக்காங்க, பெண் குழந்தைகள் லேபராக இருக்காங்க அப்படின்னா தே கேன் பி ஃபோர்ஸ்ட் சைல்ட் டிராஃபிக்கிங், பெகர்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு, ப்ராஸ்டியூஷனு தள்ளுறது, ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ், ஸோ இல்லீகல் அடாப்ஷன், ஸ்லேவரி சிஸ்டம், பெகார் சிஸ்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாயத், ரோல் ஆஃப் பஞ்சாயத்து இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை வந்து உறுதிப்படுத்தணும். 80% சைல்டு லேபர் எங்கே இருக்குன்னா ரூரல் இந்தியாவில். ஸோ அதை தடுக்கிறது லைக் பஞ்சாயத்தால் தான் முடியும். அவங்க வந்து அதை மோட்டிவேட் பண்ணணும், எஜுகேஷன் எக்ஸெட்ரா, இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும். ஸோ that's all. So that's all about today's current affairs. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.